கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கிருபையும் சமாதானமும் உள்ளவர்களாய் இந்த பூமியில் வாழ்ந்து வர வேண்டும் என்று உங்களுக்காக நான் சுபிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள பல சந்தேகங்களும் பல கேள்விகளும் எழும்புகிறது உண்டு. அதை தவிர்க்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட பாதையில் தான் நம்ம கடந்து வர கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அதை குறித்த ஒரு வார்த்தை நமக்கு தரார் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். அதாவது பரிசுத்த பேதுரு கொர்நேலியுடைய வீட்டில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தரால் நடத்தப்படுகிறார். அந்த பேதுரு கொர்நேலி வீட்டில் போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற புறஜாதிகள் என்று அழைக்கப்படுகிற கொர்நேலியினுடைய குடும்பத்தார் எல்லாரும் மேலும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களை அபிஷேகம் பண்ணுகிறார். இப்போ பேதுரு ஆச்சரியப்படுறார். இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் பேதுரு என்ன நினைக்கிறார்னா, தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறது யூதர்களுக்கு மட்டும்தான் நியமிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். புறஜாதிகள்லாம் சுவிசேஷத்தை கேட்டுக்கிடலாம், மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசிகளை பின்பற்றலாம். மற்றபடி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருக்கு சொந்தம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட யூதர்களுக்கு மட்டும்தான் தேவன் தமது கிருபையின் ஐஸ்வரியத்தை தருவாருன்னு நினைச்சிருந்தார். அதை உடைக்கிறதுக்கு தானே என்னமோ பேதுருவை கர்த்தர் புறஜாதி ஆகிய கொர்நேலியுடைய வீட்டில் கொண்டு வந்து பிரசங்கம் பண்ண வைக்கிறார். இப்போ பேதுருவை எதிர்பார்க்கல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த கொர்நேலியினுடைய குடும்பத்தார் எல்லாரும் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின உடனே இப்போ பேதுரு வேறு சிந்தையாகி சொல்கிறாரு, நம்மை போல தேவ ஆவியை பெற்று அவர்களுக்கு தண்ணியை விலைக்கு வைக்கலாமா, கூப்பிடு, அவ்வளோ பேருக்கு ஞானஸ்நானம் கொடுன்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்துட்டார். அப்போ அந்த வசனம், அந்த சம்பவம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குதுன்னா, இப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொர்நேலியின் குடும்பத்தை நிரப்பலைன்னா பேதுரு என்ன நினைச்சிருப்பாரு, ஞானஸ்நானமே இந்த கொர்நேலியின் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பார். ஆண்டவர்கிட்ட வரலாம், செய்தியை கேட்கலாம், ஆராதிக்கலாம், போயிட்டே இருக்கணும். தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்றதுக்கு அவங்க தகுதி இல்லாதவங்க நினச்சிக்கிட்டு இருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பிறகு தான் சொல்கிறாரு, அவங்களுக்கு தண்ணியை விளக்காதப்பா, நமக்கு அவங்களுக்கு எந்த வித்தியாசமுமே இல்லை. அல்லேலூயா. சில விசுவாசிகளுக்கு பாஸ்டர்களுடைய குடும்பத்துக்கு போகும்போது, பாஸ்டர் பிள்ளைலாம் பார்த்துருக்கீங்களா, கொஞ்சம் அழகாக இருப்பாங்க, கலையாக இருப்பாங்க, மூக்க மூலியமாக இருப்பாங்க, நல்லா சாப்பிட்டு கொழுகொழுன்னு இருப்பாங்க. நீங்கள் பாஸ்டருடைய வீடுகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே சில நன்மைகள் இருக்கும். அப்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பாஸ்டர்களை மட்டும்தான் கர்த்தர் இப்படி ஆசீர்வதிப்பார், ஊழியக்காரங்களை தான் ஆசீர்வதிப்பார், விசுவாசிகள் ஆகிய நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார்னு சில தப்பாக எண்ணம் கொண்டுட்டு இருப்போம். கிடையவே கிடையாது. ஏன் பாஸ்டர்களுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியுது, பிள்ளைகள் நல்லா இருக்காங்கன்னா ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம உலக பிரகாரமான வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்துகிறோம். அவங்க தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக, தேவனுடைய சபையை நடத்துகிறதுக்காக இரவும் பகலும் மட்டும் இல்லை, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த பைபிளை வாசித்துட்டே இருப்பாங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஊழியக்காரங்க அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, காலையில் ஜெபிப்பாங்க, சாயங்காலம் ஜெபிப்பாங்க, மத்தியானம் பைபிள் வாசிப்பாங்க, மற்றவங்க குடும்பத்தின் கண்ணீரை துடைக்க ஜெபிப்பாங்க, அநேகருடைய கட்டுகள் அவையில் ஜெபிப்பாங்க. நீங்கள் மொத்தத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 7 மணி நேரம் அந்த தேவ பிரசன்னத்தில், தேவ ஊழியத்தில் அவங்க இருப்பாங்க. அப்போ நீங்களும் தேவனோடு நடக்கிற நேரத்தை அதிகப்படுத்தி, காலையில் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபிப்பேன், ராத்திரி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபிப்பேன், மத்தியானம் ஒரு 1 மணி நேரம் நான் பைபிளை வாசிப்பேன், இது போக நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை பாடி துதிப்பேன்னு நீங்களும் கர்த்தரோடு நடக்கிற அனுபவத்தை கூட்டினீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் உங்களையும் கர்த்தர் நன்மையால் நிரப்புவார். ஐயா, இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 சீசர்கள் இருந்தார்கள்னு பார்க்குறோம். 12 சீசர்களும் ஒவ்வொரு வேலையில் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். ஒருத்தன் மீன் பிடிக்கிறவனாக இருந்தான், ஒருத்தன் வரி வசூலிக்கிறவனாக இருந்தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருந்துச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து அவங்கள கூப்பிடும்போது தங்களுடைய வேலையை, தொழிலை விட்டுட்டு தான் இயேசுவோடு ஊழியம் செய்ய வந்தாங்கன்னு பார்க்குறோம். எந்த ஊழியக்காரனாவது குடும்பம் இல்லாமல் இருந்தாங்களா?
எல்லா ஊழியக்காரங்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் மனைவி பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் இயேசு கூடயே இவங்க பரதேசி மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் எப்படி பிழைச்சிருக்கும்? எழுதப்படாத ஒரு சத்தியம் என்னென்னா, இயேசுவோடு கூட இருந்த சீசர்களின் குடும்பம் கர்த்தரால் போஷிக்கப்பட்டது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் கர்த்தரோடு இருக்க பழகுங்க. உங்களுக்கும் பணக்காரனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் செய்வார். உங்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கு வித்தியாசம் இல்லாதபடி செய்வார். உங்களுக்கும் ஆசீர்வாதம் குறைபடாதபடி நன்மையால் நிரம்பி வழியும்படி செய்வார். அநேகர் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இந்த சிஎஸ்சியில் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தரமாட்டார். நீங்கள் பெருக்கமான நேரத்தை தேவ சமூகத்தில் உட்காருங்க, உங்களுக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தந்து யாருக்கும் வித்தியாசம் இல்லாமல் நடத்துவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உங்கள் பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். யாதொரு வித்தியாசமும் இல்லாமல் நடத்துகிறவரே, யாதொரு வித்தியாசம் இல்லாமல் ஆசீர்வதிக்கிறவரே, யாதொரு வித்தியாசம் இல்லாமல் சிறையிருப்பை மாற்றி மேன்மைப்படுத்துகிறவரே, உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரோடு நடக்கிறதுல சோம்பேறிகளாக இராதபடி உங்கள் முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. நன்மையினால் கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிசூட்டுங்க. வானாதி வானங்களை உண்டாக்கின எங்கள் தேவாதி தேவன் தமது இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை உமது பிள்ளைகளுக்கு கட்டளிட்டு அவர்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.